சாப்பிடையில் இடையில தண்ணி குடிக்கக்கூடாது. இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, சாப்பிடும்போது இடையில தாகம் வருது, இடையில தண்ணி குடிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, இதை மார்க்கத்தின் பெயரால் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் சூஃபியாக்களுடைய நூல்களை எழுதி வச்சுக்கிறாங்க இடையில தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இடையில தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு ஹதீஸோ ஒரு ஒரு பலவீனமான ஹதீஸோ இட்டுக்கட்ட ஹதீஸோ கிடையாது. தண்ணிங்கிறது தேவைக்கு உள்ளது தான். சில பேர் மொத்தமாக சாப்பிட்டு கூட தண்ணி குடிப்பார், சில பேருக்கு பாதி ஒரு 10 தடவை குடிக்கிற மாதிரி கூட இருப்பாங்க. அது குடிக்கணும்னு அவங்களுக்கு தோணுனால என்ன அர்த்தம்னா உடம்பு தேவைப்படுதுன்னு அர்த்தம். உடம்பு கேட்கிட்டால் என்ன அர்த்தம், தண்ணி பற்றாக்குறை இருக்க போய் தான் உடம்பு கேட்குது. அதனால தண்ணிங்கிறது வந்து அவரவருக்கு உள்ள தீர்மானம் உள்ளது. சில பேர் சாப்பிட்டு 4 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிப்பாங்க, சாப்பிட்டோன்னு தண்ணி குடிக்காமல் அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு குடிக்காமல் அவர் 4 மணி நேரம் தண்ணி குடிப்பாங்க. அது தேவையே படல, அவருக்கு தேவைப்படாட்டி விட்டுருங்க. அப்போ தண்ணீர் என்பது வந்து அவரவர் தேவைக்கு உள்ளதானே தவிர இதை வந்து சில முகநூலில் உட்காந்து என்ன செய்வாங்க, சில ஆளுக்கு இது பயங்கர கெடுதி அப்படியா இருக்கு, இல்லை சாப்பிட்டா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. தண்ணி உடம்பு நம்ம கேட்டாலே என்ன அர்த்தம்னா தேவைக்கு தான் கேட்கும். நம்ம நாக்கு கேட்டாலே என்ன செய்யுது, அடே உனக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்குடா நீங்கள் குடினாங்கிறது தான் அந்த நல்லா அப்படி நம்ம படைச்சி வச்சுருக்கோம். தாகண்டு எதுக்கு வருது, எல்லா நேரத்துலையும் தண்ணி குடிச்சிட்டா இருக்கிறோம், தாகம்னு ஒன்று வந்தால் தானே குடிக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம், உனக்கு தண்ணி பற்றாக்குறைன்னா நாக்கு சொல்லிடும், தண்ணி கொஞ்சம் குடுறா உனக்கு சரியில்லை, நாக்கு வறண்ட மாதிரி எல்லாம் காட்டுவான் வேணும்னு. நம்ம என்ன செய்வோம், தண்ணி பற்றாக்குறைன்ற டெஸ்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வச்சா அதுக்கு நிறைய செலவு பண்ணி வந்துடும். நான் எவ்வளோ இப்போ தண்ணி குடிக்கலாமா, அதுக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு அப்படி பண்ணால் எவ்வளோ, அப்படி எல்லாம் என்ன செய்யலாம், அதெல்லாம் தேவை. நாக்கு நான் சொல்லிடுவோம், உனக்கு உன் நாக்கு வந்து கேட்கும், கேட்டால் தண்ணி பத்தலன்னு அர்த்தம், குடி. அப்போ தண்ணீர் இடையில குடிக்கிறது என்பது அது மார்க்கது முன்னாடி குடிக்கிறது பின்னாடி குடிக்கிறது என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். மார்க்க ரீதியாக ஒன்றும் இல்லை. சிலர் வந்து சில மருத்துவ காரணத்துக்காக சில உடல் நிலைக்காக வேண்டி அவங்களுக்கு தண்ணீர் ரொம்ப குடிக்கக்கூடாதுன்னு சிலரும் சொல்லியிருப்பாங்க. அந்த கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு 2 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கக்கூடாது ஒரு நாளைக்கு மொத்தமாக என்ன செய்யணும். அப்போ அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அடிக்கிற இடம்லாம் குடிச்சிடாதீங்க, மொத்தமாக சேர்த்து கொஞ்சமாக குடிச்சிக்கிறங்கன்னு அப்படி மருத்துவ காரணங்கள் இருந்தால் அது ஒரு கணக்கு. மார்க்க ரீதியாக அதுக்கு என்ன ஒரு தடையும் கிடையாது. நீங்கள் தேவைப்பட்டவங்களும் சாப்பிட்டுக்கலாம்.